நடிகர் ராதாரவி மாற்றுத்திறனாளிகளை பற்றி விமர்சனம் செய்திருப்பது கடுமையான கண்டனத்துக்குரிய செயலாகும். மனிதநேயமும் மானுடப் பற்றும் விளிம்புநிலை மனிதர்களை கரையேற்றுவதும் தான் திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். ஆக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இன விடுதலைக்காகவும் பிறரால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் கைதூக்கி வாழ்க்கையினுடைய உயரத்தை காட்டுவதற்காகவும் தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்தார் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக அதனுடைய பாடத்தின் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாளுக்கு ஒரு கட்சி, நாளுக்கு ஒரு கொள்கை என்று தன்னுடைய திரைப்படத்துறையில் பல்வேறு வேஷங்களை போடுவதைப் போல நடிகர் ராதாரவி அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி கடுமையாக கருத்து சொல்லியிருப்பது, அந்த மாற்றுத்திறனாளிகளை ஒப்பிட்டு அரசியல் கட்சி தலைவர்களை சொல்லியிருப்பது வேதனைக்குரியதும் கண்டனத்துக்குரிய செயலாகும். இது அடாவடித்தனமான செயல். இந்த செயலை அவர் கைவிட வேண்டும். இது போன்ற கருத்துக்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். அதைப்போல இன்றைய தினம் மீனவர்கள் பிரச்சனைக்காக இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். 13 மீனவர்களை இலங்கை சர்க்கார், இலங்கை அரசு கைது செய்திருக்கிறது. 53 மீனவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 123 படகுகளை அவர்கள் சிறைவசம் வைத்திருக்கிறார்கள். ஆக அவற்றையெல்லாம் உடனடியாக படகுகளை உரியவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதைப்போல 53 மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இன்னும் ஒரு வார காலத்தில் புனித அந்தோனியார் திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த திருவிழாவில் அனைத்து மீனவர் பெருமக்களும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவதற்காக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்தும் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கை அரசை உடனடியாக கேட்டு மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதில் ஒரு அழுத்தம் இருக்கிறது, இதில் ஒரு கரிசனம் இருக்கிறது, இதில் ஒரு அன்பு இருக்கிறது. ஆக இதனுடைய அடிப்படையிலே, முதலமைச்சருடைய அடிப்படையிலே, கடிதத்தின் அடிப்படையிலே உடனடியாக மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதைப்போல நேற்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தது, விளக்கம் கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்துக்கு உரிய பதிலை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கடிதத்துக்கு விளக்கம் அளித்து தேர்தல் ஆணையத்திற்கு அந்த கடிதத்தை சமர்ப்பித்தார். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்குத்தான். ஆனால் அதற்குரிய பதிலை கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிறார். ஆக கடிதம் எழுதிய நபர், கடிதம் எழுதிய பொதுச் செயலாளர் அதற்குரிய ஒப்புதல் கடிதத்தை தரவில்லை என்று ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக ஒரு பதிலை வேண்டும் என்று மார்ச் 10க்குள் விளக்கம் தர வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களிடத்தில் எனக்கு பதிலாக எல்லா விவரங்களையும், கடிதங்களையும், விளக்கங்களையும் கொடுப்பதற்கு கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் என்கிற அங்கீகரிக்கப்பட்ட கடிதத்தை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பிக்கப்படும். இரண்டாவதாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் கழக பொதுச் செயலாளரிடத்திலிருந்து பெற்று அதனுடைய அடிப்படையிலே தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியலையும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்படும். ஆக 2 கடிதங்களையும் ஒப்படைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டுவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையான இயக்கமாக, இந்த இயக்கம் மக்களோடு மக்கள் இணைந்து இசைந்து இருக்கக்கூடிய இயக்கமாக, மக்களுக்காக எப்போதும் தொண்டூழியம் செய்கிற இயக்கமாக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரிந்து சென்றிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அணியிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து
எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து இந்த இயக்கத்திற்கு வந்து இணைகிறோம். நாங்கள் தெரியாமல் அந்த பன்னீர்செல்வத்தை அணிக்கு சென்று விட்டோம். ஆக தவறுக்கு மன்னிப்பு கோரி இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து கழக துணை பொதுச் செயலாளர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியையும், மிக விரைவிலேயே அங்கு சென்றிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் முழுமையாக இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒப்படைப்பு என்பதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பதும் எங்கள் பக்கம் இருக்கிற பலவீனம் அல்ல. பல பேர் இதை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தாய் மனது. அப்படி தாய் மனதை கருணையும் காருண்யத்தையும் கொண்டவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். இந்த இயக்கம் எதிரிகளால் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு முயற்சி தான். ஆக வருகிறவர்கள் வரலாம், எங்கள் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இந்த 2-3 தினங்களாக தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இனி நாளையும் அதற்கு நாளை மறுநாளும் தொடர்ந்து வருவார்கள் என்று நாங்கள் அவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற தகவலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைப்போல மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திராவிட இயக்கம் அழிந்துவிட்டது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய முடிந்து விட்டது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இது தந்தை பெரியாருடைய கருத்து குவியல்களை கொண்டிருக்கிற மண், பேரறிஞர் அண்ணா வளர்த்த திராவிட மண், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசன் போன்றவர்களெல்லாம் வளர்த்துட்ட இந்த திராவிட மண்ணில் மதவாத சக்திகள் இந்த மண்ணில் வேரூன்றாமல் இருப்பதற்கு திராவிட இயக்கம் மகத்தான ஒரு பூத்து குலுங்குகிற இயக்கமாக, அடித்தட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற இயக்கமாக இருக்கிற ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அப்படிப்பட்ட இருக்கிற இந்த பேரியக்கம் தொடர்ந்து மக்களுக்காக தொண்டு செய்யும். இந்த இயக்கத்தை எத்தகைய புல்லுரிமைகள், எதிரிகள், துரோகிகள் அழிக்க நினைத்தாலும் இந்த இயக்கம் பலத்த முறையில் வியூகம் அமைத்து வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இப்போ மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்க மரணம் தொடர்பாக உண்மையுள்ள வெளியே வருவது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய உண்ணாவிரதம் ஒரு கண் துடைப்பு நாடகம். அப்போலோ மருத்துவமனையினுடைய மருத்துவர் குழு பரிசோதனை செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களை. ஒரு மருத்துவர் அல்ல அம்மா அவர்களை பரிசோதனை செய்தது, அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் குழு பரிசோதனை செய்தது. இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு அம்மா அவர்களை பரிசோதனை செய்தது. மூன்றாவதாக லண்டனில் இருந்து பிரபலமான மருத்துவர் ரிச்சர்ட் பரிசோதனை செய்திருக்கிறார். நான்காவதாக சிங்கப்பூரிலிருந்து பிசியோதெரபிஸ்ட் அம்மா அவர்களுக்கு பிசியோதெரபிஸ்ட் பயிற்சியை வழங்கியிருக்கிறார்கள். ஆக இத்தகைய விதத்தில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்திருக்கிற குழு ஒரு பொய்யையோ ஒரு தவறான செய்தியோ சொல்லிவிட முடியாது. அதை போல மத்திய உளவுத்துறை இருக்கிறது, மத்தியனுடைய உள்துறை இலாக்கா இருக்கிறது, பல்வேறு இலாக்காக்கள் இருக்கிற அவற்றையெல்லாம் பொய்யாக மறைத்துவிட்டு சென்றுவிட முடியாது. அதற்கு பிறகு முதலமைச்சராக அன்றைய தினம் இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் தான் உள்துறை இருந்தது, உளவுத்துறை இருந்தது, போலீஸ் இலாக்கா இருந்தது. அப்போதெல்லாம் அவர் எங்கே போனார்? 75 நாட்களும் மருத்துவமனையில் இருக்கிற போதெல்லாம் ஏதும் அவர் பதில் சொல்லாமல் வாய் மூடி மௌனியாக இருந்தார். இன்று திடீரென்று புனிதர் வேடம் போடுவது எதனால் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அரசியல் செய்ய பார்க்கிறார். இந்த அரசியலின் மூலம் தான் நிலையான ஒரு இடத்தை பிடிப்பதற்காக அவர் போடு வருகிற ஒரு கணக்கு தப்பு கணக்காக போய்விடும், காணல் நீராக மாறிவிடும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவியாகவும் தமிழகத்தினுடைய 6 முறை முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள்
தமிழக மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் உயிருக்கு நிகரான தலைவி என்பதை இந்த நேரத்திலே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றது என்னன்னா, அச்சுறுத்தலின் படிதான் தொடர்ந்து வந்து என்ன ராஜினாமா சொன்னதுனால தான் ராஜினாமா செய்யணும் இந்த கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விருப்பப்படிதான் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது சட்டமன்ற குழு தலைவராக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்தான் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இருக்கின்ற போது இதே தலைமை கழகத்தினுடைய அரங்கில் தான் அவர்தான் வாசித்தார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற போது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவில் அந்த தீர்மானத்தை வரவேற்று பேசியதும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான். அந்த தீர்மானத்தை அன்றைய அவைத்தலைவராக இருந்த திரு ஓ மதுசூதன் போன்றவர்கள், அந்த கழகத்தின் பொருளாளராக இருந்த முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் அந்த தீர்மான நகலை கொண்டு வந்து மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கொண்டு வந்து சின்னம்மா அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நீங்கள் ராஜினாமா செய்ததற்கு பிறகு 2 நாள் 5ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது, ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே. அதற்கு பிறகு 6ஆம் தேதி 7ஆம் தேதி தான் நீங்கள் மாலை நேரத்தில் 8:45 மணி அளவில் 9 மணிக்கு புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று பத்திரிகையாளர்களை எல்லோரும் வருவதற்காக 45 நிமிடம் நீங்கள் தியானம் இருந்தீர்கள். 45 நிமிடம் தியானம் இருந்ததனுடைய மர்மம் என்ன? எல்லா பத்திரிகை ஊடகங்களும் வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களே, அது உண்மைதானா என்று கேட்டோம். அவரிடத்திலிருந்து பதில் இல்லை. நீங்கள் தியானம் செய்வதற்கு போங்கள் என்று உங்களை அங்கு அனுப்பியது எந்த சக்தி என்பதை கேட்டோம். அதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. ஆக இந்த 2 நாட்கள் மௌனமாக இருந்துவிட்டு திடீரென்று நீங்கள் இந்த பொய்யான குற்றச்சாட்டை சாட்டுவதற்கு உங்கள் பின்னால் இருந்து இயக்கிய சக்தி யார் என்று தொடர்ந்து நாங்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அவரிடமிருந்து பதிலே இல்லை. இதை நீங்கள் கேட்டு அவரிடமிருந்து எங்களுக்கு பதிலாக கேட்டுத்தர வேண்டும். சார், திரு பிஎஸ் பாண்டியன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கீழே தள்ளப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துங்க திரு பிஎஸ் பாண்டியன் அவர்கள் நல்ல வழக்கறிஞர். அவரிடத்தில் போய் இருக்கிற வழக்கு ஆடுவதற்காக பொய்யான வாதத்தை கூட வைத்து வழக்கை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு கைதேர்ந்த ஒரு நிபுணர் வழக்கறிஞர். தற்போது இருக்கிற அவருடைய கட்சி அந்த யாரை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களை நள்ளிரவு நேரத்தில் அப்போலோ மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். 23ஆம் தேதி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தார். 24ஆம் தேதி காவிரி பிரச்சனை வந்தது. காவிரி பிரச்சனைக்கு குறித்து நானே முழுமையாக விளக்கம் அளிக்கிறேன், அதற்குரிய உயர் அதிகாரிகளை அழையுங்கள் என்று அவருடைய அறைக்கே அழைத்து தலைமைச் செயலாளர் மூத்த அரசு அதிகாரிகளை எல்லாம் அழைத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களே சில குறிப்புகளை கொடுத்து, இந்த குறிப்புகளை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்தில் நீங்கள் இந்த குறிப்புகளை எல்லாம் இந்த பாயிண்டுகளை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னதாக முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஊடகத்துக்கு பதிலளித்திருக்கிறார். அவரே இதற்குரிய நான் 24ஆம் தேதி இது போன்று அம்மா அவர்கள் பேசினார்கள், குறிப்புகளை கொடுத்தார்கள், உயர் அதிகாரிகள்லாம் என்ன எனக்கு சொன்னார்கள் என்று சொன்னார். அப்போது அப்படி உயர் அதிகாரிகளை எல்லாம் அழைத்து அம்மா அவர்கள் முதலமைச்சர் பேசுகிற போது தனக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஒரு துயரம் யாராவது தள்ளி விட்டிருக்கிறார்கள் அல்லது ஏதாவது இடையூறு செய்திருந்தால் அந்த நேரத்தில் அவர் பதிவு செய்திருப்பாரா மாட்டாரா? இதைத்தான் நான் பிஎச் பாண்டியன் அவர்களுக்கு கேட்க விரும்புகிறேன். ஆனால் தற்போது வந்து ஓபிஎஸ் அவர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு நாள் கூட எங்களை வந்து அனுமதிக்கல அம்மாவை பார்க்கறதுக்கு. தற்போது இருக்கிற சூழ்நிலையில் அப்போது அவர்கள் வந்து தியானம் செய்ததற்கு பிறகு ஏறக்குறைய 8ஆம் தேதி எல்லா தொலைக்காட்சிக்கும் பேட்டி பதிலளித்தார். 9ஆம் தேதியும் இதைத்தான் சொன்னார். மரணம் குறித்து எங்களுக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் மக்களுக்கு ஐயம் எழுகிறது என்றெல்லாம் கேட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்தார்கள் என்று சொன்னார். தற்போது இருக்கிற நிலைப்பாடும் அப்போது இருக்கிற நிலைப்பாடும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது.